நாதஸ்மினர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்துல அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்களிடம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். யாராக இருந்தாலும் திருடாமல் இருந்தால் சரிதான். ஆனால் இந்த பாஜக ஏடிஎம்க்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இவங்க எப்படி கூட்டணி வச்சிருக்காங்க? இதுக்கு திமுக வந்து இதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து செயல்படும்? திருடன் தெரிஞ்சு இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல வரதுக்கு இல்லை. ஓகேங்களா? மக்களுடைய நலனை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. அடுத்த ஆட்சியில் வந்து திமுகவா அதிமுகவா இதே வந்து மாறி வந்துச்சுன்னா ஆட்சி எந்த மாதிரி மாற்றத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் அண்ணாமலை சார் தான் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி இருந்திருக்காரு. ஒரு அதிகாரிகளை வேலை வாங்குற தகுதி அவருக்கு இருக்குது. ஆமாம், மற்றவங்களெல்லாம் ஏதோ பிஎஸ் அதிகாரிகள் பேச்சு கேட்டு நடத்துகிறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை வாங்குறவங்க வந்து வேலை தெரிஞ்சிருக்கணும். சான்ஸே கிடையாது. டிஎம்கே வராது. டிஎம்கே வரது சான்ஸ் கிடையாது. தெரியல தானே திருப்பி வந்தாங்க. இவர் வந்து ஒரு சூழ்நிலைக்காக வந்து ஃப்ரீ பஸ் விட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வந்து ஆட்டோ இருக்குது. அவர் குடும்பத்தை யோசித்து பார்த்தாரா? சொல்லுங்க, அந்த ஆட்டோ வச்சுக்கிற குடும்பத்தை யோசித்து பார்த்தாரா? ஒரு ஜெயிக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலைக்காக ஃப்ரீ பஸ் விட்டாரு. காலையிலேருந்து உட்காந்துட்டு வந்த வெயிலில் இன்னும் ஒரு 100-200 சம்பாதிக்க முடியல. எப்படி நாங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? சொல்லுங்கள். வீடு வாடகை இருக்கிறோம், வண்டி கலெக்ஷன் ஓட்டுறோம், 600 கொடுக்கணும் கலெக்ஷனு. நாங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றத்தான் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எப்படி நாங்கள் போய்க்கிறது? ஒரு வசதிக்காக ஒரு ஃப்ரீ பஸ் விட்டார். ஜெயிக்கணும் நம்ம அப்படின்ட்டு எங்கள் நிலமை வாழ்வாதாரமாக இருக்குது. எங்கள் நிலமை நாங்கள் எப்படி மறுபடியும் டிஎம்கே ஓட்டு போடுவோம்? மோடி எல்லா மாநிலத்துக்கும் நல்லா செய்யறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் பத்தில் எத்தனை மேஜி இருக்கும்? 100 வண்டி இருக்குமா? ஒரு 1000 வண்டிக்கு மேலே இருக்குமா? அந்த அத்தனை பேர் இப்போ நாங்கள் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு அந்த டிஎம்கே போடுவாங்களா? அந்த குடும்பம் என்ன ஆகுறது? ஃப்ரீ பஸ்ஸு விட்ட அந்த குடும்பம் நிலமண்ணா சொல்லு. பிள்ளைங்க வச்சுக்கிறா, பொண்ணு இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, ஒரு எதுவுமே செய்யல. அந்த ஆட்டோ ஓட்டி வாழ்வாதாரமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 500 சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அவ்வளோ நிலமை இருக்குது எங்கள் நிலமை. பாரு, நின்று கிடக்குறோம் பாரு. என்ன நிற்க வண்டி காலையில் விட்ட வண்டி வெயில் நின்று கிடக்குறோம். ஒன்றுமே இன்னும் சோறு தண்ணி கூட சாப்பிடல. அவ்வளோ நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். எதுக்கு மறுபடியும் நாங்கள் எப்படி டிஎம்கே எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? டிஎம்கே ஓட்டு போடுறோம். அண்ணா கேட்ட கேள்வி அதான் சொல்கிறேன். இவ்வளோ இந்த மறுபடியும் எப்படி டிஎம்கே வருமானு கேட்குறாங்களா? அது சொல்கிறோம். மறுபடியும் எங்கள் நிலமை இப்படி தள்ளிட்டாரு ஸ்டாலின். நான் மறுபடியும் எப்படி ஓட்டு அந்த கட்சி ஓட்டு போடுவோம்? எந்த ஆட்சி ஜெயிக்கிறானா ஜெயிக்கலாம், மற்ற ஆட்சி தான் போட போகிறோம். ஓட்டு கருத்து டிவிக்கே வரும். விஜய் கட்சி கண்டிப்பாக வரும். விஜய் கட்சி கண்டிப்பா. எங்களோட ஆதரவு விஜய்க்கு தான். அது எல்லாமே இப்போ ஆதரவு விஜய்க்கு தான். ஆனா டிஎம்கே வெத்து போயிடுச்சு எல்லாருமே. இப்போ வேற யாருக்கும் டிஎம்கே கட்சி போட்டு என் வயசுல நான் எத்தனை ஓட்டு இருக்கேன்? 55 வயசு எனக்கு. இது வரலாம் டிஎம்கே தான் ஓட்டு போட்டுங்கிறேன். இது வரலாம் எந்த சலுகையுமே கிடையாது. ஊராட்சி தலைவர் கூட இந்த சலுகை பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. என்ன அந்த நிலைமையில் நாங்கள் வாழறோம். மறுபடியும் அந்த டிஎம்கே ஓட்டு போட்டு நான் மறுபடியும் மனு தான் பண்ணுவோம். நாங்கள் தடம் வேறு யாருன்னா மாற்றி போடணும் தான் ஒரு முடிவு. அந்த அளவுக்கு நாங்கள் வேதனை போட்டு போய் எடுக்கிறோம். ஆட்டோ ஓட்டலாம் செய்கிறானுங்களோ செய்யலையோ, அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு போகலாம். இவங்க போட தேவை. டிஎம்கே ஓட்டு போட தேவை. ஏடிஎம்கே போட மாட்டேன், டிஎம்கே போட மாட்டேன். வேறு ஏன் வரணும் அவனு போட்டு போகிறோம். அவ்வளோதான். ஒன்லி எங்களுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு. ரெண்டு பேர் கூட்டணியும் மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணி வந்து கடைசி வரையும் உன்னோட சீட்டு பங்கு பிரிக்கிறதுலேருந்து சீட்டு கொடுக்கறதுல வந்து உன்னோட இணைஞ்சாங்கன்னா அடுத்து கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சிக்கு அகைன்ஸாக பண்ணி நல்லா ஒரு மகத்தான வெற்றி பெற முடியும். அதுக்கு கட்சியோட பலம். அதுக்கு அடுத்து அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் இதில் இணைந்து செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஆனால் வந்து இபிஎஸும் ஜெயலலிதா வந்து பிஜேபி கூட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இதை பற்றி இதை பற்றி எப்படின்னா இது காலத்தின் கட்டாயம் தான். ஆட்சி மாறி வரனால இந்த வட்டம் வந்து கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் இன்னும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு வாற்றமாக இருக்கும். சரி, அடுத்த வருஷத்தில் வந்து ஆட்சி வந்து மாறுச்சுன்னா என்ன மாதிரி மாற்றம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரிலாம் பண்ணணும்? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணுமா? மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அவங்க செஞ்சு கொடுத்தாலே போதும். இலவசம் தயவு செய்து ரத்துப்பட வேண்டும். ஆமாம், வேலை செஞ்சு சாப்பிட்டா போதும். ஏன் பார்த்தீங்க, மக்களுக்கு தேவையான கல்வியும் மருத்துவமும் எல்லாத்துக்கும் சமமாக ஒரே கல்வி ஒரே இது சமமாக கிடைச்சா தாராளமாக. மற்றபடி இலவசம் வந்து வேண்டாம்.
இலவசம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளவும் நமக்கு தலையில் தான் வெடியும். ஆட்சி மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும். பாஜக வந்தாலும் அவன் மேலே வந்து ஏதோ ஒரு சலுகை வரும். இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் இவங்களாம் அவங்கள ஏற்றுக்கிறதுனால நம்மளுக்கு இது கொடுக்க மாட்டாங்க, நிதி கொடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய இங்கே பாதிப்பு தான். நம்ம அனுசரித்து போனால் தான் நம்ம நாடு முன்னேற முடியும். இப்போ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கல, இதுக்கு திமுக வந்து என்ன மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க? அவங்க வந்து காங்கிரஸ் கூட தான் இருப்பாங்க. அவங்க கூட்டணி வந்து அது மாற்றமே இருக்காது எப்பயுமே. அது ரெகுலராக அந்த கூட்டணியில் தான் இருப்பாங்க. இது ஏடிஎம்கே வந்து அடிக்கடி காங்கிரஸ் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட காங்கிரஸோட போயிடுச்சு. இப்போ எடப்பாடிலாம் வந்து பிஜேபி தான் விரும்புகிறாங்க. ஆனால் வந்து ஜெயலலிதாவும் எம்பிஎஸும் வந்து வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க பாஜக. சொல்லுவாங்க தான், அரசியலில் வந்து அதெல்லாம் ஒரு பேச்சு இருக்க தான் செய்யும். முன்ன பின்ன பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. ஒருத்தர் எடுத்துங்க, ஒரே கட்சியில் 3-4 இடத்துல போய் மாறுறாங்க. ஒரே கட்சியில் இருக்காங்களா? இப்போ எலெக்ஷன் டைமில் திமுகவில் சீட்டு கொடுனா அதிமுக கூட வருவாங்க, அதிமுகவில் பிஜேபி போவாங்க. இதுதான் இப்போ பிஜேபியில் இருந்தால் திமுகவில் இருந்தவங்க எத்தனையோ பேர் பிஜேபியில் இருக்காங்க. இப்போ அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்துட்டு என்ன மாதிரி மாற்றத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஏற்கனவே 4 வருஷம் இருந்தார் அதிமுக. கொரோனாவில் 8 மாதம் NGOs எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்தாரு. ஆட்சி நல்லா தான் இருக்கும். ஏன்னா 5 வருஷம் பட்டிருக்காருல்ல, கண்டிப்பாக ஆட்சி நல்லா இருக்கும். எடப்பாடியோடைய ஆட்சி எங்களுக்கெல்லாம் அப்போ திருப்தியாக தான் இருந்தது. 4.5 வருஷம் அந்த அம்மாவுடைய ஆட்சி அவர் ஆண்டார். அந்த அம்மா எப்படி மெயின்டைன் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க. உங்களுக்கு 2500 ஏழை எங்களுக்கு கொடுத்தாரு. அதாவது நம்ம கட்சி கண்டிப்பாக மாற்றம் வேணும். அதனால் இப்போ கூட்டணி அடித்தா தான் நல்லது தான். அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரும். ஏன்னா ஒரே ஆள் வந்து எப்போவுமே உலகத்தை இது பண்ணுறது சரிப்பட்டு வரல. மாற்றம் கண்டிப்பாக வேணும். பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மோடி வந்து தமிழ்நாட்டையே மாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. மாற்றினா சந்தோஷம் தான். கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருந்தால் நல்லது தான். இந்த கூட்டணி வந்து ஒத்துப்போகுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஆளானால எதிர்க்க முடியாது. கண்டிப்பாக கூட்டணி வேணும். இந்த கூட்டணினால ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குது. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் திமுக வந்து என்ன மாதிரிலாம் செயல் எடுப்பாங்க? திமுக வந்து தனியாக தான் நிற்பாங்க. அவங்க கூட்டணிக்கு அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க தனியாக தான் இருப்பாங்க. இதனால் வந்து அவங்க எதிர்கொள்ளணும். பாப்பா சொல்ல முடியாதுன்னு. அண்ணாமலைக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க பண்ணிருக்காங்கல்ல, இப்போ அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் வந்து தலைமைக்கு ஆசைப்படல, ஒரு தொண்டனாக தான் நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்கிறாரு தெளிவாகவே. அதனால் வந்து அவர் வந்து கட்சிக்காக உழைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் அவர் நல்ல தலைவர், அவரை மாற்றணும் அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும்? அதிமுக வந்தால் கண்டிப்பாக இந்த போன டைம் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக ஆட்சி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி? எனக்கு பிடிச்ச மாதிரினா எதிர்பார்ப்பீங்க இதெல்லாம் என்ன நல்லா இருக்கும்? கரண்ட்டு பில்லு தான் ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சு. அதை ஏதாச்சும் கொஞ்சம் கண்டிப்பாக இது பண்ணணும். மாற்றுனாங்கன்னா இவங்க நினச்சி நிற்பாங்க. கூட்டணி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் மோடியை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் டிஎம்கே வந்து எப்படி அது செயல்படுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேவா? டிஎம்கே வந்து இருக்க அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும். அது வந்து வேலைக்கு ஆகாது. டிஎம்கேக்கு வந்து அதிக வாய்ப்பு இனிமேல் கிடையாது. ஆனால் இந்த கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவர் எடப்பாடி அவர் லிங்க் நல்லா கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவர் வந்து சரியாக பண்ணலை. ஸ்டாலின் வந்து ஒரு இதில் குறைக்கிறாரு, ஒரு இதில் ஏற்றுறாரு. அது வந்து அவ்வளோதான் நல்லா இல்லை. நல்ல மாற்றம் வரும். மக்களுக்கு ஒரு சலுகைகள்லாம் செய்வாங்க நல்லபடியாக. மக்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எங்களுடைய சப்போர்ட் வந்து அதிமுக. அது ஏற்கனவே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுன்னு இருக்காங்க. இதாவது கூட்டணி வச்சுட்டாங்க. ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டில் இது இல்லாமல் தான் இருக்காங்க. இந்த கூட்டணி வச்சா 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் தான் போவாங்க. அது மட்டும் தெரியுது நல்லா. எங்களுடைய தலைவர் டிவிகே தான். புதுசாக எதிர்பார்க்குறோம். இப்போ இத்தனை வருஷமாக 50 வருஷமாக எல்லாரும் பண்ணதான் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் மேற்கொண்டு நாடு பின்னுக்கு தான் போய் தவிர முன்னேறின மாதிரி இல்லை. புதுசாக வருவார், ஏதோ புது திட்டங்களோடு இருப்பார். அவரோட செயல்பாடுகள் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இல்லையா?
அது நம்ம சொல்ல முடியாதுங்களே. அவரோட மைண்ட் தாட், அவரோட திங்கிங் எப்படி இருக்குது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தர் மைண்ட் தாட் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் அவரோட மைண்ட் தாட் எப்படி இருக்கும். ஆனால் அவர் வந்து நாட்டை வந்து வளர்ச்சி பாதை தான் கொண்டு போகிறோம் எங்களோட நம்பிக்கை இருக்குது. நேற்று அதிமுக பாஜக கூட்டணி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணிமா. இதனால யாருக்கு பயன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் பயன். ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து விஜய் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ஏற்கனவே அது ப்ரீ பிளான் தான். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்தே அதிமுக பாஜக தான் வந்து கூட்டணியில் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். இதனால் வந்து தலைவர் தான் வெற்றி பெற போகிறாரு. திமுக தான் அடுத்தது 2வது முறையாக மாபெரும் வெற்றி பெறத்துக்கு இவங்களே வழிவகுத்துட்டாங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி வந்து இந்த பாஜக கட்சி. அந்த கட்சியால் என்ன வெற்றி என்ன தோல்வின்றது தெரியாது. நடுத்தர இந்த வகுப்பு சட்டத்துக்கு வகுப்பு வாரிய சட்டம் அந்த இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரெசல்யூஷன்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க, அங்கே ஒன்று. இப்போ வந்து 2வது முறை இவங்க வருவாங்கன்னு ஏன்னு சொன்னால் ஆளுநருக்கு எதிராக வந்து 10 மசோதா வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குது நீதிமன்றம் போய். அதுவே மாபெரும் வெற்றி இல்லை. இப்போ அமித்ஷா சொல்லி அதிமுகவும் பாஜக கூட்டணின்றது வந்து நெட்ட வெளிச்சமாகவே ஒரு வாரமாக தெரியுது. அப்போ எதுக்கு ஒரு கட்சியில் இருக்கவங்க வந்து செங்கோட்டையன் வந்து தனியாக பார்க்க போகிறாரு. அந்த கட்சியில் இருக்க ஒரு எம்எல்ஏ கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ நீங்கள் ஏன் தனியாக பார்க்க போகிறீங்க? இப்போ திமுக எம்பினா ஒரு குழு தான் போவோம், அதிமுக எம்பினா ஒரு குழு போனோம். ஒரு குழுவில் இல்லாத ஒரு எம்எல்ஏ வந்து சபாநாயகர்கிட்ட தான் வந்து லெட்டர் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து எம்எல்ஏன்றது வந்து இங்கே தான். நீங்கள் ஏன் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறீங்கல்ல. இப்போ வந்து அவங்க 5 அணியாக இருக்கிறாங்க. யாராக இருக்கிறாங்க? அதிமுகவில் 5 அணி. சசிகலாமா ஒரு அணி, டிடிவி தினகரன் ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, எடப்பாடி ஒரு அணி, செங்கோட்டையன் ஒரு அணி. இந்த 5 அணியில் யார் கூட கூட்டணி நிற்குது? பாஜக. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அதை தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த 5 அணியும் ஒரே அணியில் இருந்து தான் அதுக்கப்புறம் பாஜக, அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற சில்லற பல கட்சிகள்லாம் வந்து இவங்க ஒருங்கிணைத்து அந்த சீட்டு ஷேரிங்கில் வந்து சண்டை வரும். இந்த சீட்டு ஷேரிங்கில் சண்டை வரலனா கூட மக்களுக்கு எப்படி குழப்பம் இருக்கும்? இப்போ திமுக கூட்டணியில் வந்து விசிகா, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, வேல்முருகன் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இப்போ இதில் 1-2 போனால் கூட தேமுதிக உள்ளே வருதுன்றாங்க. அது மாதிரி 2-3 பிரச்சனைங்க அங்கே உள்ளே இருந்தாலும் அவங்க தீர்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து லைனாக இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. அமித்ஷா சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் அண்ணாமலையை மாற்றினாங்க. இப்போ அண்ணாமலையை மாற்றி நயனார் நாகேந்திரனும் வந்துட்டார். இப்போ இவங்க கூட்டணியை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதை மட்டும் தெளிவுபடுத்தணும். அவங்க எப்படி ஓட்டு போட்டு இவங்க எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? இன்றைக்கி கூட்டணியோடய உங்களுக்கு 66 எம்எல்ஏ தாங்குது சட்டமன்றத்தில். பாமக, பிஜேபி எல்லாரும் சேர்த்து இப்போ இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்கெல்லாம் 117 வரத்துக்குள்ளே இவங்களது முதல்வர் யார்? கூட்டணியாக வந்தாலும் முதல்வர் யார்? இதில் விஜய் இல்லாத வரைக்கும் இவங்க ஓகே. இன்றைக்கி விஜய் களத்தில் இருக்கிறதுனால திமுகக்கு அடுத்ததாக கருத்து கணிப்பு விட்டுருங்க. மக்கள் கணிப்புலேயே வந்து திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரும், இவங்க எதிர்கட்சியாக வருவார் விஜய். அப்போ இவங்க 3வது 4வது இடத்துக்கு போட்டி போடுவாங்களா? இந்த பிஜேபியும் அதிமுகவும் இதான மக்கள் மன்றத்தில் ஏந்துக்கும். நிலையான ஆட்சி தரவங்க ஒருத்தங்க திமுக மேலே முன்ன பின்ன இருக்க தான் செய்யுது. மக்களுக்கு அது நல்லா தெரியும். இன்னும் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு ஆளை பார்ப்பாங்களா, இல்லை வந்து இவங்க ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆளை பார்ப்பாங்களா? இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி. ஒரு வருட காலம் இருக்குது, 10 மாதம் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. இந்த 10 மாத காலத்தில் இவங்க கூட்டணி ஸ்டாண்டர்டாக இருக்கும். மக்கள் மனநிலை மாறி இவங்க 3வது 4வது இடத்துல இருக்கவங்க. இப்போ இலங்கையில் ஒருத்தர் இருந்தார், 4வது 5வது இடத்துல வந்தவர் ஒருத்தர் பிரதமர் ஆனார், அதிபர் ஆனார். அது மாதிரி வந்து மனமாற்றம் வந்தால் 3வது 4வது இடத்துக்கு இவங்க போட்டி போடலாம். ஸோ இந்த அதிமுக பாஜக வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி. தோல்வி அடையுமா வெற்றி பெறுமான்னு மக்களுக்கு தான் தெரியுமே கண்டி. பேட்டி கொடுக்குற நமக்கு தெரியாது, அது மக்கள் நிர்ணயிக்கணும். ஆனால் இன்றைக்கி பொசிஷனில் திமுக 2வது முறை மாபெரும் வெற்றி அடைஞ்சு 150 சீட்டுக்கு மேலே வரும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி வந்து இப்போ எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அது வந்து அந்தளவுக்கு எலிஜிபிளாக இருக்காது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி வந்து நிறைய ஆப்ஷன், நிறைய இதெல்லாம் பண்ணித்தராரு, நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாரு. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணாலும் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிடுறாருன்னா அவரோட ஸ்கீம்ன்ற மாதிரி காமிச்சிக்கிறாரு பப்ளிக் கிட்ட. ஸோ அது வந்து டேரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற மாதிரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை மோடி ஐயா பண்ணுற மாதிரியும் காமிச்சாங்கன்னா எல்லாருக்குமே அது போய் சேரும். ஸோ இவங்க கூட்டணின்றது ஆல்ரெடி இருந்தவங்க தான். அதிமுக கூட கூட்டணியில் இருந்திருக்காங்க. இப்போ திருப்பி கூட்டணின்றது ஒன்றும் மாட்டுக்கிறது எதுவும் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் அது வழக்கம் போல் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். திமுக அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு சின்ன இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பப்ளிக் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்றது 2026 தான் எல்லாருக்குமே தெரிய வரும். எங்கள் தளபதி இருக்கார்ல அவரும் இல்லை, நம்ம அண்ணன் விஜய் அண்ணா இருக்காப்புல. விஜய் அண்ணா இருக்கும் போது அவர் வந்து இப்போ வேற ஒரு ரூட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் கூட பேக்கப் சீமான் அண்ணன், விஜய் அண்ணன் 2 பேரும் சேர்ந்தால் தரமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ சரி, அடுத்த ஆண்டில் வந்து கட்சி வந்து மாறிச்சுன்னா எந்த மாதிரி மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
இது வந்து முக்கியமா தேவை மக்களுக்கு அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? ஆட்சி மாற்றம் கேட்குறீங்களா? ஆமா, ஆட்சி மாற்றம் எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே, எல்லாருக்குமே ஆட்சி மாற்றம் முக்கியம் இல்லை. வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து அவங்க செய்யணும்னு இல்லை, அவங்க ஸ்ட்ரீட் லைட் போட சொன்னால் போட போதும், ரோடு போட சொன்னால் ரோடு போட்டால் போதும், வேற என்ன கேட்க போகிறோம் கவர்மெண்ட் கிட்ட? எல்லாருமே உழைக்கிறவங்க தான், எல்லாரும் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணால் எந்த பிரச்சனையும் யாருக்குமே இருக்காது.